இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளும் மீண்டும் கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த வாரத்தில் 2வது முறையாக உக்ரைனின் ஆளில்லா வானூர்திகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கின்ற முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியிருக்கின்றன. இதற்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கீவ் மற்றும் பிற நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை மேற்கொண்டது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி வியாழக்கிழமை அதிகாலை உக்ரைன் 555 ஆளில்லா வானூர்திகளை பல்வேறு பகுதிகளிலிருந்து ரஷ்யாவை நோக்கி அனுப்பியது. அவற்றில் சுமார் 200 ஆளில்லா வானூர்திகள் மாஸ்கோவை நோக்கி வந்ததாகவும் பெரும்பாலானவற்றை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாஸ்கோ நகர மேஜர் செர்கோ ஷோபியானின் கூறுகையில், சில ஆளில்லா வானூர்திகள் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதலால் அந்த பகுதியில் தீப்பற்றியதோடு அருகிலிருந்த ஒரு வணிக வளாகத்திற்கும் சேதம் ஏற்பட்டது. அவசர சேவை படையினர் தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மாஸ்கோ நகரின் எரிபொருள் தேவையில் சுமார் 40% பூர்த்தி செய்யும் முக்கியமான உற்பத்தி மையமாக கருதப்படுகிறது. இதனால் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புக்கு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நடைபெற்ற முந்தைய தாக்குதலின் பின்னர் சில செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ரஷ்யாவுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கசான் நகரிலிருந்து செய்தி வழங்கிய ஜூலியா ஷபோவாவேலா, இந்த நிறுவனம் மாஸ்கோ மக்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் எண்ணெய் பொருட்களை பெருமளவில் வழங்குகின்றது. தற்போது அங்கு தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் மாஸ்கோவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தாக்குதலின் விளைவுகள் காணப்பட்டன. உயரமான குடியிருப்பு கட்டடங்கள், தொழிற்சாலை வளாகங்கள் மற்றும் தனியார் வீடுகள் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் ரஷ்யாவின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான ஷெரெமெத்தியேவா பன்னாட்டு விமான நிலையம் பாதுகாப்பு காரணங்களால் தற்காலிகமாக மூடப்பட்டது. பல பயணிகள் விமான நிலைய வளாகத்திலேயே பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது. குறிப்பாக கீவ் நகரை நோக்கி தொலைதூர துல்லிய ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா வானூர்திகள் ஏவப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். கீவ் இராணுவ நிர்வாகத்தின் தலைவர் திமுர் தெக்ஷென்னா வெளியிட்ட அறிவிப்பில், எதிரி தொலைதூர துல்லிய ஏவுகணைகள் மூலம் தலைநகரை தாக்குகிறது, மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுமி நகரிலும் ரஷ்யா ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடைபெற்றது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். உக்ரைன் தரப்பின் தகவலின்படி ரஷ்யா ஒரே இரவில் 239 ஆளில்லா வானூர்திகளையும் 7 ஏவுகணைகளையும் ஏவியது. அவற்றில் பெரும்பாலானவை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகளையும் அடிப்படை கட்டமைப்புகளையுமே சேதப்படுத்தியிருக்கின்றன. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ரஷ்யா நடத்திய மற்றொரு பெரிய தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள். அத்தோடு சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மடாலயமும் சேதமடைந்தது. இந்த சம்பவத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் அந்த மதத்தலங்களை தாங்கள் குறிவைத்து தாக்கவில்லை என்று ரஷ்யா மறுத்தது. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச ஆதரவை திரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மற்றும் 7 முன்னணி தொழில்துறை நாடுகளின் கூட்டமைப்பு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தும் இருக்கின்றார்.
7 முன்னணி தொழில்துறை நாடுகளின் உக்ரைனின் வான் பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தவும், ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்தின் மீது கூடுதல் அழுத்தம் கொடுக்கவும், குறிப்பாக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளுக்கு எதிரான தடைகளை அதிகரிக்கவும் உறுதியளித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என்று தெரிவித்தார். அதேவேளை ஜெலன்ஸ்கி தன்னுடைய சமூக வலைதள பதிவில் கூடுதல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், அவற்றை உற்பத்தி செய்யும் உரிமங்கள் மற்றும் குளிர்கால உதவி திட்டங்கள் போன்ற முக்கிய உறுதிமொழிகளை பெற்றதாக கூறியிருந்தார். மேலும் அவர் அமெரிக்கா இந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளது. ரஷ்யா தனது போர் நடவடிக்கைகள் ஒருபோதும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் உக்ரைனின் ஆளில்லா வானூர்திகள் மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இந்த வாரத்தில் 2வது முறையாக தாக்கியிருக்கின்றன. ரஷ்யா 555 உக்ரைன் ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருந்தது. கீவ் மற்றும் பிற உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியது. மாஸ்கோ மற்றும் கீவ் ஆகிய 2 தலைநகரங்களும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை சந்தித்தன. உக்ரைனுக்கு கூடுதல் இராணுவ மற்றும் பொருளாதார ஆதரவை வழங்க சர்வதேச கூட்டாளிகள் உறுதியளித்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்காக ஜெலன்ஸ்கி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை மேலும் வலுப்படுத்தி வருகின்றார். இந்த தாக்குதல்கள் போர் இன்னும் தீவிரமடைந்து வருவதை காட்டுவதோடு இரு தரப்பினரும் இராணுவ அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் தரப்பு இடையே ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் வெர்சாய் அரண்மனையில் நடைபெற்ற இரவு விருந்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் தனிப்பட்ட முறையில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இந்த தகவலை அமெரிக்க அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட்டதை உறுதி செய்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே இருக்கின்ற நிலையில், மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் நீண்ட காலமாக பதற்றமான உறவை கொண்டிருந்த அமெரிக்காவும் ஈரானும் தற்போது இயற்கை அமைதி முயற்சியில் இறங்கியிருப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுமே இருக்கின்றது. பிராந்தியத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வரவும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கவும் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கிய விடயமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்க இந்த போர் நிலைமை இன்னும் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.